श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरु गीता 91வது श्लोकम्। ईश्वर उवाच गुकारं च गुणातीतं ऋकारं रूपवर्जितं गुणातीतमरूपं च यो दद्यात् स गुरुः स्मृतः। भगवान शिवपेरुमान अंबाள் பார்வதி தேவிக்கு குரு மகாத்மியம் குரு தத்துவம் பற்றி விவரித்து சொல்லிட்டுருக்கிறாரு. கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த ஸ்லோகத்து வரைக்கும் அர்த்தத்தினை பார்த்தோம். குரு அనే அந்த பதத்துக்குள்ளே இருக்கிற ரெண்டு எழுத்துகள், கு అనేది குண அதீதமான விஷயம் பற்றி குறிக்கிறது. ரூ அనే அக்ஷரம் ரூபத்துக்கு அதீதமாக இருக்கிற பொருள் பற்றி விவரிக்கிறது. எதுக்கு அப்படி விவரிக்கணும்? என்ன சத்தியம் என்பது நாம ரூபரகிதமாக இருக்கு. பிரம்மம் అనేది புலங்கள்னால கிரகிக்கப்படுற வஸ்துவாக இல்லை. அதனால் ஒரு ஜீவன் அஜ்ஞானத்திலிருந்து தான் விடுவிக்கப்படணும்னு சொன்னால் அவன் இப்படிப்பட்ட நாமரூப அதீத, இங்கே குண ரூப அதீத்தன்னு சொல்லப்பட்டது. இன்னும் நல்ல பவர்ஃபுல் வேர்டு தான் இது. நாமரூப அதீத்தன்னு சொல்கிறதுக்கு பதிலாக குணரூப அதீத்தன்னு சொல்லும்போது ஒரு ரூபம் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நாமம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்கு பல வகையான சுபாவங்கள் இருக்கும், குணங்கள் இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ளேயே ஒரு பல சமயத்திலோ பல குணங்கள் வியக்தமாகிறது. அப்போது எத்தனையோ ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் அது குணங்கள் இருக்கிறதுனால குணாதீதம்னு சொன்னாதான் பரம்பொருள் பிரம்மத்தினை காட்டி கொடுக்க முடியும். அதனால் குணாதீதம் ரூபாதீதம் அது சொல்லி விவரித்து இதுதான் சத்தியம், இதுதான் பிரம்மம், அது குண ரூபத்துக்கு அதீதமாக இருக்குன்னு நமக்கு சொல்லி பல வகையாக பல விதமாக சொல்லி புரிய வச்சு யார் நமக்கு கூட அந்த பிரம்ம தத்துவம் ஆத்மஸ்வரூபம் நான் தான் అని அவனவனு புரிஞ்சுக்கிடபடி செய்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த குருன்னு எப்பவுமே ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கணும். குருவுன்னு நமக்கு எப்பப்பெல்லாம் நம்ம குரு ஞாபகம் வராரோ என்னாகும்? குருவுக்கு கூட ஒரு ரூபம் இருக்கு, அவருக்கு சில குணங்கள் இருக்கு. ஆனால் முக்கியமாக நமக்கு குரு சொன்ன உபதேசம் ஞாபகம் வரணும். ஏன்னா பல வருடங்களை கேட்டுகிட்டே இருப்போமா. ஸோ குரு சொன்ன உபதேசங்கள் எல்லாம் ஞாபகம் வர்றதுனால எப்பப்பெல்லாம் குரு ஞாபகம் வச்சுக்கிறோமோ ஸ்மரணம் பண்ணுறோமோ, பகவானை ஸ்மரணம் பண்ணுறது போலுதான். பகவத் ஸ்மரணம் பண்ணும்போதெல்லாம் நமக்கு மனசில் இருக்கிற கவலை, அசாந்தி, பதற்றம் கொஞ்ச நேரத்துக்காவது தற்காலமாக தூரம் ஆகிடுறது. ஒரு தெம்பு வருது, தைரியம் வருது இல்லையா? அந்த வகையில்
குருன்னு எப்பவுமே ஸ்மரிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக இப்போது 92வது ஸ்லோகம் படிக்கிறோம். அத்ரிநேத்ர சிவ சாக்ஷாத் த்விபாஹுஷ்ச ஹரிஸ்மிருதः யோ சதுர்வதனோ பிரம்மா ஸ்ரீ குரு கதித பிரியே. என்னுடைய பிரியமான பார்வதி அன்பாக கூப்பிடுறார். குருவுக்கு சிஷ்யர்னு எப்பவுமே அன்பாக கூப்பிடுறது பழக்கம். உபனிஷத்தில் பகவத்கீதையில் பார்த்த கிருஷ்ணர் அர்ஜுன் பல வாட்டி பல டைட்டில்ஸ் கொடுத்து கூப்பிடுவார். ஹே பார்த்தா, ஹே தனஞ்சயா, இப்படியெல்லாம் பல இடத்துல பல வாட்டி. அதே போல் உபனிஷத்து கூட பல அன்பான வார்த்தைகளை சொல்லி, ஹே சௌமியா, மை டியர் சைல்டு, மை டியர் ஸ்டூடெண்ட் అని, ஹே தாத்தா, மை டியர் சன் அப்படின்னு. அதே போல் இங்கே பார்வதேவி சிவனுடைய மனைவியாக இருக்கிறதுனால பிரியமானு கூப்பிடல, உட்கார்ந்து கேட்குறானே, எனக்கு இது சொல்லித்தாங்கன்னு கேட்குறான் பாரு. ஸோ கடவுளுக்கு குருவுக்கு ஒரு ஜீவி மனுஷன்தான் கேட்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். சில ஜந்துகள் கூட கேட்கும் புரிஞ்சுக்கொண்டு சொல்கிறாங்க. பாகவதத்தில் கதையெல்லாம் பார்த்தா கஜேந்திரனு அப்போ ஒன்றும் புரிஞ்சுக்கல. போன ஜென்மத்தில் அவர் ராஜாவாக இருந்தார். அப்போ அங்கே புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் அது ஞாபகத்தில் இருந்தது. அதுதான் ஒரு அட்வான்டேஜ். ஆனால் பொதுவாக அப்படி நடக்கிறது இல்லை. ஜட்டாயுவுக்கு என்னமோ ஞாபகம் இருக்கிறது, சம்பாதிக்கு என்னமோ ஞாபகம் இருக்கிறதுன்னு அது எல்லாத்துக்கும் சாத்தியப்படுறதில்லை. அப்படி எங்காவது இந்த காலத்தில் கூட ரொம்ப அரிது, ரேராக ஏதோ ஒரு ஜந்து இருக்கலாம். ரமணாசிரமத்தில் லக்ஷ்மி போல் பசுமாடு. பட் பொதுவாக மனுஷ சரீரம்లో தான் இது சாத்தியம். இது கேட்கறது, புரிஞ்சுக்கிறது, உணர்றது అనేది. அதனால் அப்போது அந்த கேட்கறதுக்கு, உபதேசம் கேட்கறதுக்கு ஸ்ரத்தையோடு உட்கார்ந்து ஏதோ விஷயம் கேட்கல, ஏதோ லோக விஷயம் கேட்கல, லோகத்துக்கு அதீதமான விஷயத்தின்னு கேட்கறதுக்கு ஒரு ஜீவன் அப்படி இருக்கும்போதோ கடவுளுக்கு சந்தோஷம் வராதா? குருவுக்கு சந்தோஷம் வருமா இல்லையா? சமம். அர்ஜுனன் கூட அப்படி தான் கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்போ அவனை எனக்கு சொல்லித்தாங்கோ, உன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்குங்கோ, நான் உங்களுக்கு சரணாயிடுறே అని சொன்னதுக்கப்புறம் பகவானுக்கு பாருங்கள் எவ்வளோ அக்கறை வந்துச்சு. பொறுமையாக கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாரா இல்லையா? அதே போல் தான் சாஸ்திர மாதா. இந்த சாஸ்திரத்தை கூட யாராவது, நம்ம எல்லோரும் சாஸ்திர மாதாவுடைய குழந்தைகள், வேத மாதாவுடைய குழந்தைகள் நம்ம எல்லோரும். இந்த வேத மாதா, சாஸ்திர மாதா தான் அங்கே அம்பாள பார்வதியாக உட்கார்ந்துருக்கான். நம்ம எல்லாரும் சார்பில் நமக்காக கேட்குறான். எல்லாரும் வேதம் படிக்க முடியாது, எல்லாரும் வேதத்தினை புரிஞ்சுக்க முடியாது, எல்லாருக்கும் உபனிஷத்தை கேட்டு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்காது. அதனால் பகவானே எல்லாருக்கும் சுலபமாக புரிகிற போல் இன்றைக்கி எனக்கு குரு தத்துவம் பற்றி, குருவுடைய பெருமை பற்றி அது சொல்லுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் தான் இது ஆரம்பித்தாச்சு. 100 ஸ்லோகங்கள் ஆயிடுச்சு. இப்போது ஆக போகிறது 100 ஸ்லோகம். இன்றைக்கி 92வது ஸ்லோகத்துக்கு வந்தோம். என்ன விஷயம்? பிரியே, ஒரு சின்ன யூசேஜ். அது அப்படி நம்ம கேஷுவலாக எடுத்துக்கூடாது.
ஹே பிரியே என்று சொல்லி ஒரு அற்புதமான கருத்து இந்த ஸ்லோகத்தில். என்னன்னா சாராம்சம் சொல்லிடுவேன். குருவன் யாரு தெரியுமா? 3 கண்கள் இல்லாத முக்கண்டி. 3 கண்கள் இல்லாத சிவனன்னு சொல்லணும். உட்கார்ந்து சொல்கிறதே சிவர். அவருக்கு இன்னொரு பேர் முக்கண்டின்னு கூட ஒரு பேர் இருக்கு. 3 கண்கள் இல்லாமல் இருந்த சிவன். முக்கண்டி பதம் இங்கே உபயோகப்படுத்தலை. அத்ரிநேத்ரஹா சிவஹா. 3 கண்கள் இல்லாத சிவ குரு. அப்புறம் சாட்சாத்தன்னு சொல்கிறாரு. சாட்சாத் இதில் ஒரு சந்தேகம் வச்சுக்காது. அப்புறம் 2 கைகளோடு இருக்கிற விஷ்ணு. விஷ்ணுவுக்கு பொதுவாக 4 கை இருக்கணும். ஓகே, 2 கை இருக்கிற ஹரி. ஹரியனை பதம் உபயோகப்படுத்துகிறார். அப்புறம் 4 முகங்கள் இல்லாத பிரம்மன். அச்சதுர்வதனஹ. அதனால தானே குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹா. இப்படியெல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கணும், எந்த வகையில் எப்படி சொல்கிறாங்க. ஏன்னா பிரம்மம் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த உலகம் அவருடைய பிரகிருதி மாயா சிருஷ்டி అనేది ஆரம்பமானதுக்கப்புறம் அவருக்கு 3 பேர் அசிஸ்டண்ட் தேவைப்படுறது. பிரம்மனுக்கு தேவைப்படலை, மாயாவுக்கு தேவைப்படுறது. ஸோ எனக்கு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு நீங்கள் ஒரு பேர் ரிப்ரசன்டேட்டிவாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 டிபார்ட்மெண்ட்ஸு, 3 மினிஸ்டர்ஸு. அப்படி ஸோ அவங்க 3 பேர் இங்கே ஏன் சொல்கிறாங்கன்னா, நமக்கு நம்ம தர்மம் நம்ம சாஸ்திரத்தில் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர பிரம்மனை பற்றி அவ்வளோ யாருமே கண்டிக்கிறது இல்லை. அவருக்கு கோவிலும் கிடையாது எங்கேயுமே. சிவனுக்கு விஷ்ணுவுக்கு ஏகப்பட்ட பக்தாள் கோயில்கள், அவங்களுக்கான தனிப்பட்ட ஒரு பூஜா விதானம், ஆராதனா விதானம் இருக்கு. ஆனால் ஆழமான அர்த்தத்துக்கு போகும்போது சிருஷ்டி ஸ்திதிலயன்னு சொன்னோம். அப்புறம் சிவன்னா மங்களகரம்னு சொன்னோம். ஹரி அண்ணா பாப்பங்களை நீக்கிறவர்னு சொன்னோம். பிரம்ம அண்ணா வேத ஞான பூர்ணமாக வச்சிருக்கிறவன்னு சொல்கிறோம். இப்போ தத்துவம் எடுத்துக்கிட்டால் எங்கே போச்சு பாருங்க. ஒரு மனுஷனு தானு சரீரம் இல்லை, தானு ஆத்மா అని உணரணுமன்னா அவனுக்கு இந்த வேதாந்த உபனிஷத்து ஞானம் இருக்கணும். அது இருந்ததுக்கப்புறம் அவனும் மங்களஸ்வரூபம். சரீர ரூபமாக பார்த்தா மங்களம் கிடையாது. இந்த சரீரம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சவமாயிடுது. சிவத்தோட கனெக்ஷன் போயிடுச்சுன்னா அது சிவமாயிடுது. ஆனால் உள்ளே இருக்கிற சிவம் அப்படி தான் இருக்கான். இந்த சரீரத்துக்கு இப்போ தொடரவில்லை. அப்புறம் இவனுக்கு புண்ணிய பாப்பங்கள் எங்கே இருக்குது? நம்ம எல்லாருக்கும் சரீரம் நானும் ஜீவனை நான் நினச்சிட்டே இருந்தால் ஒரே பதற்றம், பயம். புண்ணியம் புண்ணியம் புண்ணியம், பாப்பம் பாப்பம், தர்மா அதர்மா. ஆனால் ஆத்மா ஆன எனக்கு, மங்களஸ்வரூபமான எனக்கு எங்கே தான் புண்ணிய பாப்பங்கள் இருக்குது? அதனால ஹரி நானும் ஹரதி ரிபுஹு இதி ஹரிஹி. பாப்பங்களே நீக்கிறவனு கூட கிடையாது, இல்லை. அங்கே பாபமானது அங்கே ட்ரேஸ் கொஞ்சம் கூட இல்லை. எப்படி சாத்தியம்? என்னன்னு அது பிரம்ம தத்துவம். அது சுத்தம், சத்தியம், ஞானம், அனந்தம். அது என்ன? அது இல்லை, இது. அதனால நாரத பக்தி சூத்திரத்தில் அழகாக அந்த இந்த சரீரத்துக்குள்ளே நிவசிச்சிட்ருக்கிற அஸ்மின்னு சொல்லி,
அது மேலே இருக்கிற பரம பிரேமக்கு பேர் தான் பக்தி அனி டெஃபினேஷன் கொடுக்குறார் நாரதர். ஸோ அதனால் எனக்கு அன்பான பார்வதி இப்படி அதனால் குருவினி இந்த விதமாக ஸ்மரிச்சுக்கணும், இந்த விதமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறதை கதிதா. அவர் கூட பாருங்கள், இது நான் புதுசாக உனக்கு சொல்லித்தரேன், நான் சிவனாலன்னு சொல்லலை. கடவுளே ஈஸ்வரனே அவதாரம் எடுத்துகிட்டு வந்தப்போ எங்கேயுமே கூட இப்படி பகவத்கீதை கிருஷ்ண அவதாரம், ராமாவதாரம் சமயத்தோட எங்கேயுமே கூட அவங்கள தெய்வமாக व्यक्तப்படுத்தல. முன்னோர்கள் சாஸ்திரம் அப்படின்னு தான் சொல்லுவார். சாஸ்திரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரியோ வியவஸ்திதோ, சாஸ்திரம்தான் பிரமாணம் என்றார். அப்புறம் ஜனகர்னு உதாரணம் காட்டுறார் கிருஷ்ணர். ராமர் அப்படிதான். அவங்க இக்ஷ்வாகு வம்சத்தில் எத்தனையோ மகாத்மார்கள் இப்படி இருந்தாங்க. சிவி சக்கரவர்த்தி அதில் பிறந்தவர் தான். எப்படிப்பட்ட தியாகி அவர். ஸோ அப்போ எப்போ ஆரம்பம் இது? பிரம்ம சிவனு கூட சாஸ்திரம் பண்ணுறாங்க, கிருஷ்ணரும் தான் சாஸ்திரம் என்றார். அதனால் வேதம் முன்னாடி இருக்கேன்னு சொல்லணும். இந்த அவதாரங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி வேதம் இருக்கேன்னு சொல்லணும். ஆனால் பரம்பொருள் கடவுள் பிரம்மன் எடுத்துக்கிட்டால் பிரம்மமே வேதம், வேதமே பிரம்மம். நாமரூபம் குணங்கள் இல்லாத பிரம்மன் சப்த ரூபம் எடுத்துக்கிட்டான். அது சப்த ரூபமாக வேதம் வரலன்னா இங்கே எப்படி தான் சத்தியம் தெரிய போகிறது? அதனால் சப்தம், இந்த சப்தத்தின்னு கேட்டு இந்த பாஷையில் அவங்க பாஷை, இப்போ நான் தமிழ் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இப்படி வேறு எந்த ஜந்துவும் புரிஞ்சிக்க முடியாது இந்த பாஷை. அதுக்கே நீ தனியாக அது நீ கை காட்டி அப்படி பண்ணி இதெல்லாம் அது ஞாபகம் வச்சுக்கிறது. ஓ என்னை கூப்பிடுறார், எனக்கு இப்போ சாப்பாடு போடுறார் அப்படின்னு இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. பார்த்து ஏதோ அது ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற தவிர நிஜமாக இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு இல்லை. அது அப்படி புரிஞ்சுக்கிட்டு அது உபனிஷத்து கிளாஸ்க்கு வந்து உட்காந்து உபனிஷத்து கேட்கலாமே, அதையும் இல்லையா? அது ஜீவதா பார்ப்போம். இந்த ஜென்மத்தில் இந்த சரீரத்தில் இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை காதில் விழுட்டுமே, நல்ல வார்த்தை காதில் விழுமா? அதுக்கு இங்கே சொல்ல போகிறார். அப்புறம் கொஞ்சம் 2-3 ஸ்லோகத்துக்கு அப்புறம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் 93வது ஸ்லோகம். அயம் மயாஞ்சலிர்பத்தஹ தயாசாகர சித்தயே யதனுக்ரஹதோ ஜந்துஹ சித்ர சம்சார முக்திபாக். ஜந்து வார்த்தை இங்கே பக்கத்தில் வந்துச்சு. ஸோ இப்போவே நம்ம அந்த கருத்து இதுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஜந்துன்னா மனுஷன்னு அர்த்தம் சொன்னோம் இல்லையா? நேத்திக்கு கூட வந்துச்சு அந்த பதம். பிறக்கிறதுனால அவனு ஜந்து. ஜாயதி இது ஜந்து. பிறப்பிருக்கிற எல்லா ஜீவி ஜந்து தான். ஜன்மனா ஜாயத்தே. நம்ம எல்லாரும் ஜந்து போல்த ஒன்றும் தெரியலை நமக்கு. சூத்திரனாக தான் இருக்கணும். சரி, இந்த ஒரு ஸ்லோகம் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் பார்த்தா அந்த குருவனை எந்த ஒரு பதம் உபயோகப்படுத்தாமல் சொன்ன ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் அந்த குருவனை எதுவுமே வரல. எதுன்னு வந்துச்சு, ப்ரொனவுன் வருது இங்கே.
எதோடைய அனுகிரகத்தினால, யாருடைய, யகன்னு கூட சொல்லலை, எது அனுகிரகதா. என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னோடய கைகள் இப்படி குப்பி நமஸ்கரிக்கிறேன். யாருக்குன்னா அந்த தயா சமுத்திரம், கருணா சாகரர். அபார மகிமா குருநாதா, கிருபா சாகரா குருநாதா. அபார மகிமா, கிருபா சாகர. கடவுள் மட்டும்தான் கருணைய கடல் அப்படி நினச்சக்கூடாது. குரு கூட கருணா கடல், கருணா சாகர. அதனால் இங்கே தயானே பதம் உபயோகப்படுத்தப்பட்டது. ரெண்டு வந்ததில்ல, தயா கருணா பிரேம முதித. தயா சாகர. ஓகே, கருணையோட கடல் ரூபத்தில் இருக்கிற அந்த குருவுடைய தய கடிக்கிறதுக்காக எனக்கு சித்தையே. எதுக்குன்னா, எது கடிச்சா அந்த அனுகிரகத்தினால, கிருபனால இந்த ஜந்து மனிதன் இந்த விசித்திரமான இந்த மாயா சம்சாரத்தில் முக்தி அடைவான். அவனுக்கு விடுதலை, அவன் வீட்டுக்கு அவன் போய் சேருவான். தமிழில் வீடு தானே மோட்சம்னா, அறம்பொருள் இன்பம் வீடு, அதுதான் இதோடைய அர்த்தம் இங்கே. ஸோ இங்கே பார்த்து எங்கேயுமே குருவனை பதனமே இல்லை. நான் இப்படி கைகளுக்கு உட்பட்டு இப்படி செய்கிற இந்த நமஸ்காரம் இருக்கேன், அது சாஷ்டாங்கம், அப்புறம் இப்படி எல்லாம் அந்த தயா சமுத்திரனான அந்த குருவுடைய அந்த தய எனக்கு கடிக்கணுமனு. எதனால, யாருடைய தய கடிச்சா, கருணை எனக்கு கடிச்சா, நான் இந்த பயங்கரமான துக்க சாகரம் சம்சார சமுத்திரத்தில் நான் தப்பிச்சுக்குவேன், முக்தனாயிடுவேன். அதனால நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அதுக்கப்புறம் சரி 94 ஸ்ரீ குரு பரமம் ரூபம் விவேகசக்ஷுரக்ரதः மந்தபாக்யா ந பஷ்யந்தி அந்தா சூர்யோதயம் யதா. இந்த கிருபா கருணா అనేది என்ன? அது எப்படி ஒரு லைட்டு போல் அப்படி ஏதாவது வருமா? சினிமாவில் காட்டுறது போல் குரு கை காட்டிட்ட எப்படி அந்த கையிலேருந்து அப்படியே ஒரு பீம் லைட், லேசர் பீம் லைட் இல்லை, அவங்க கண்களிலிருந்து சிவனுடைய 3வது கண்ணிலிருந்து அப்படி லைட்டு மன்மதன்னை பஸ்மம் செஞ்சிச்சு. அது இந்த மாதிரி ஏதாவது வருமா? அப்படியெல்லாம் கதை அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். குருடைய கிருபா தயான்னா, நான் எப்படிப்பட்டவனோ, நான் எவ்வளவோ முட்டாள் அஜ்ஞானத்தில் இருக்கிறவன், என குலம் என்னமோ, என கோத்திரம் என்னமோ, அது எதுவுமே பார்க்காம, என்னோடய வயசு பார்க்குறதில்ல, என்னுடைய குலம் பார்க்குறதில்ல, என்னோடய மொழி பார்க்குறதில்ல, எந்த உறவு பார்க்குறதில்ல, அப்படி எதுவுமே கண்டிக்காம உட்கார்ந்து கேட்குற அந்த சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார், பேசிகிட்டே இருப்பார்.
அந்த பேச்சு தான் கிருபா, இந்த பேச்சு தான் கருணை. எக்ஸ்பிரஷனுக்கு இதெல்லாம் வரும் இந்த மாதிரியெல்லாம், பட் அப்படி இல்லவே இல்லைன்றீங்களே. கருணா கிருப்பானது ஒன்றும் இல்லை. அது என்னன்னா குருவோடைய மனசங்கல்பம். அவருக்கு மனசு இருக்கு, அவருக்கு கூட நல்ல சங்கல்பங்கள் இருக்கு. நம்ம போல் லோக சங்கல்பங்கள் இல்லை. நம்ம சங்கல்பம் எல்லாம் புத்திர பௌத்திர தனதானிய பசு அபிருத்தர்த்தம், இதே தான் பிறந்த புனந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அவருக்கு என்னன்னா, இவன் என்னை விட்டுட்டு அவன் தனியாக தானன்னு சொல்லிட்டு இங்கே லோகத்தில் இப்படி திண்டாடிட்டு கஷ்டப்படுறானே, அவனை என்னவனா சேர்த்துக்கணும். குரு இப்போ நான் சொன்ன கருத்து கடவுள், குரு ஸ்தானம்ல கடவுள் நினச்சிக்கிறார். கடவுள் நினச்சிக்கல என்ன, ஈஸ்வரன் நினச்சிக்கல என்ன, இப்படி இன்னொரு சரீரத்தில் இங்கே ஒருத்தர் வியாசபீட்டத்தில் குருஸ்தானத்தில் உட்காந்துட்டு இது பேசுகிறாரு சொல்கிறாருன்னா, ஈஸ்வரன் தான் இந்த காரியம் பண்ணுறாரு. என்ன ஈஸ்வரனுக்கு அக்கறை? பக்தி பரமா சொல்லும் போது ஈஸ்வரனுக்கு இந்த ஜீவர்கள் எல்லாரும் எனக்கு என்னை கட்டுப்பிடிச்சிக்கணும், நான் அவங்கள எல்லாருமே கட்டுப்பிடிச்சிக்கணும், எனக்குள்ளே இருக்கணும், எனக்கு சேர்ந்தவங்க தானே, என் அம்சம் தானே, அப்படின்னா அசல் நானே தானே. ஆனால் இவன் நான் வேறு அவன் வேறுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறானே. பக்தியில் அப்படி தானே இருக்கிறோம். கடவுள் வேறு, சுவாமி வேறு, அவனை தனியாக எங்கோ வச்சுடுறோம். அப்படி தான் ஆரம்பிக்கணும். அப்படி தான் வச்சு முதல்ல அவருக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப்பு. அதுக்கப்புறம் இது கேட்க சாஸ்திரம் பக்தி நல்ல வளர சுத்தமாக பராபக்தி வரும்போது தெரியும், சார் என்ன நான் அவர்னே இவ்வளோ விரும்புகிறேன், ஏன் நான் அவர்னே இப்படி நேசிக்கணும். சரி, எல்லோருக்கு அவங்கள பழக்கத்தினால் அவங்க வீட்டில் குலதெய்வம் ஒன்று இருக்கு, உங்கள் மனசில் ஒரு இருக்கு, அது தினந்தோறும் முடிஞ்சது ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்க. ஆஸ்திகர்களாக இருக்கிற சனாதி தர்மீயர்களாக இருக்கிற நமக்கு எல்லோருக்கும் இருக்கு. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அது எப்படி இருக்குது, அது வேறு விஷயம். எந்த ரூபத்து மேலே இருக்கு வேறு விஷயம், ஆனால் இருக்கு. அப்படி வச்சுக்கிட்டு தான் இவன் நிதானமாக அந்த கடவுள் நான் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்க போகிறான். என்ன ஜென்மலையோ அவனுக்கு குரு கடிச்சு அவனு சாஸ்திரம் கேட்கறதுக்கு இப்படி உட்கார்ந்த இந்த ஜென்மத்திலே வேலை முடிஞ்சிடும். ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஜீவ ஈஸ்வர பேதம் போயிடும். அது ஏன் இப்போ இருக்குன்னா அஜ்ஞானத்தினால் இருக்கு. நான் கவனிக்காதனால புரிஞ்சுக்காதனால அந்த அஜ்ஞானம் இருக்கு. அஜ்ஞானமனே திரை நமக்குள்ளே இருக்க, அங்கே புத்திக்குள்ளே இருக்க. அது சாஸ்திரம் குரு இந்த திரை நான் அப்படி கைட்டிட்டுமா எடுத்துட்டுமா அப்படின்னு அவருடைய ஆசை நோக்கம். நம்ம அது எடுக்கிறதுக்கு விடுறதில்லை. இப்போ டாக்டருக்கு தெரியும், குழந்தைன்னா பெரியவங்கள எப்படியோ சரி ஏதோ ஒன்று கொஞ்சம் மருந்து கொடுத்துட்டு பண்ணுங்க. குழந்தை பாருங்க, டாக்டர்கிட்ட பகு கஷ்டம், செக் பண்ணவே விட மாட்டான், தர்மாமீட்டர் வைக்க விட மாட்டான், காட்ட மாட்டான். ஐயோ ஒரே அழுன்னு. இவர் டாக்டரு எனக்கு நல்லதுக்காக நான் கஷ்டப்பட்டுருக்கல, எங்கள் அம்மா கொண்டு வந்தாங்கன்னு குழந்தைக்கு தெரியுறதா? அப்போ அம்மா எப்படியோ கட்டி பிடிச்சி, நர்ஸும் கட்டி பிடிச்சி அவனுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையோ. எக்ஸாக்ட்லி லைக் தட். எங்கே நின்று ஆரம்பித்தேன் நான் இந்த பாயிண்ட்டு. அது ஏன் அவர்னு நான் நேசிக்கிறேன். அவருக்கு எனக்கு என்ன உறவு இருந்தன்னா அது என்ன தாத்காலிகமான தற்காலத்துக்கு ஏற்பட்ட உறவா இல்லை அது எப்பவுமே இருக்கிற உறவா? இப்போது இதெல்லாம் கண்ணுனால் வெளியில் லோக்கத்தில் இருக்கிற உறவு போல் ரிலேஷன்ஷிப் போல்
நம்ம அனுபவத்துக்கு வரல. யாரோ ஒரு பக்தனுக்கு வந்துச்சு, மீராக்கு வந்துச்சு, தியாகராஜருக்கு வந்துச்சு, அப்புறம் பட்டாத்திரிக்கு வந்துச்சு, அப்படி சொல்லக்கூடாது. பொதுவாக எங்கே இருக்கு, அவளுக்கு வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சுன்னா அவங்க பராபக்தி போயிட்டாங்க. அவங்களுக்கு லோகமும் இங்கே இருக்க, இது நாமரூபம், இந்த பிரபஞ்சம் தெரியல. அவங்களுக்கு அந்த சத்வஸ்து தான் தெரியுது. குருவாயூரப்பன் பார்க்கும்போது அவங்களுக்கு சாதாரணமான ஒரு ஏதோ அங்கே பொம்மை விக்கிரகம் போல் தெரியல அவங்களுக்கு. அதுதான் அந்த பக்தியில் அவங்க வந்து அலௌகிக பக்திக்கு போகிறாங்க. அப்படின்னா பாவமண்டலத்தில் முக்கியத்துவம் இதுக்கு கொடுக்கவே இல்லை. அவ்வளவு ரிலேஷன்ஷிப்புன்னு வளர்த்தி கூட பாடியோ ஏதியோ ஏதோ ஒன்று பண்ணி தியானம் பண்ணி அப்படி வளர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியில் அது எங்கே போய் உருகிறது, மெல்ட் ஆகிறதுன்னா பேதம் போயிடும். பக்தனும் பக்தி பகவான் பேதம் அங்கே மூணுமே எதுவுமே இல்லை, அப்படி ஆகும். சரி, இங்கே வந்து அந்த விதத்தில் தான் அந்த முந்தாவது ஸ்லோகத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா 94, நான் இதோடைய அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆழமாக அந்த விஷயத்துக்குள்ளே போயிட்டு வந்தோம். நம்ம அந்த பக்தி அనే விஷயம், பக்தி இருந்தால் தான் ஞானம் வரும். பக்தன் என்ன கம்ப்ளீட் சரண்டர் தானே பக்தின்னு சொல்கிறோம். ஏற்றுக்கிறது, 100% நேசிக்கிறது, அன்கண்டிஷனலாக ஏற்றுக்கிறது. இந்த குருவுடைய பரமம் ரூபம், அதுக்கு தான் நான் இப்போ பேசியிருக்கேன். நான் இப்போ பேசினது வந்து அந்த சுப்ரீம் ஃபார்ம். அப்படின்னா இங்கே தத்துவம்னு அர்த்தம். குருக்கு ஃபார்ம் எங்கே இருக்குது? குரு பிரம்மம் சமானம் அண்ணம். ரூபம் எங்கே இருக்குது? இப்போ தான் ரூபம் இல்லைன்னு சொல்லிட்டோம். திரும்பி பரமரூபம்னா எசன்ஸ், சாரம், தத்துவம். ரூபம் இல்லைன்னா நமக்கு என்னமோ கஷ்டமாக இருக்கேன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு மனுஷனை பார்த்துட்டு அவனுடைய தத்துவம் அப்படி தான் அன்றோம். அது எங்கே நீ பார்த்திய? ரூபமாக பார்த்திய? ஏதாவது மனுஷன்னு பார்த்தா ரூபமாக வெளியில், ஆனால் தத்துவத்தை நீ பார்க்கலையே. அது என்னமோ கிரகிச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு தோணுறது இல்லையா? பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம். அதே போல் இங்கே ரூபம்னா இட்ஸ் நாட் த ஃபார்ம், ஆனால் சாரம், எசன்ஸ், தத்துவம் அர்த்தம். அப்போ கூட உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இந்த விஷயம் நான் சொல்கிறது உங்களுக்கு கிராஸ் பண்ணுறது. பட் வேறு வழியில் நான் இப்படி தான் அப்படி திருப்பி இப்படி திருப்பி அப்படி திருப்பி சொல்லி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது உள்ளக்கு ஊசி வச்சு பழத்தில் ஊசி ஏற்றுன மாதிரி ஏற்றணும். நான் இல்லை, சாஸ்திரம். சரி, என்ன சொல்கிறாருன்னா அந்த குரு தத்துவத்தை நீ தத்துவம் தானே சேட்ட. குருவுடைய தத்துவம் என்ன? குருவுடைய அசல் பெருமை என்னன்னு அதான் கேட்டேன். பார்வதி வேறே கேட்கல. வசிஷ்ட குரு அவர் பெருசா, இல்லை இன்னொரு குரு கௌதம், அது என்ன ப்ரஹஸ்பதி குரு தேவதை அவர் பெருசா, சுக்கராச்சாரியர் அசுரர்களுக்கு தேவதை குரு அவர் பெருசா, இப்படி கேட்கலையே. குருக்கள் எத்தனையோ பேர் வந்தாங்க, போயிட்டாங்க, வருவாங்க, இனிமேல் போவாங்க. எசன்ஸ் என்ன அந்த பார்வதி கேட்டான். அப்படி பார்வதி அந்த எசன்ஸை வந்து ஒருத்தனுக்கு புரியணும்னா விவேக சக்ஷு அண்ட் அக்ரதக, அவனுக்கு ரொம்ப விசக்ஷணா, ஸ்மார்ட். இப்போ எல்லாமே ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் எல்லாமே இல்லையா? எல்லாத்தையும் ஸ்மார்ட்னு சேர்த்துறேன். ஸ்மார்ட் பர்ச்சேசிங், ஸ்மார்ட் மார்க்கெட்டிங். அதுபோல் விவேக் டிஸ்கிரிமினேஷன் பவர், பிரித்து பார்க்கக்கூடிய சக்தி. இங்கிலீஷில் சொல்லணும்னா ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் சொல்கிறாங்களே இல்லையா? ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ்.
சார் பிட்வீன் 2 லைன்ஸ் என்ன சார் இருக்கேன்னு. அங்கே ஒன்றும் ஏதலையே. அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? மேலே வரைக்கும் கீழே வரைக்கும் அசல் எசன்ஸாக எதுக்கு அந்த வரைக்கும் இந்த வரைக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு அந்த நடுவில் என்ன புரிஞ்சுது உனக்கு? விவேக சக்ஷு. சக்ஷுன்னா கண்ணு திரும்பிங்க. கண்ணுன்னா நிஜமாக இந்த கண் இல்லை, விவேகமனே சக்ஷு. அதனால தான் ஞான சக்ஷு. ஞானத்துக்கு கூட கண்ணு, ஞான நேத்திரம். விவேக அனுபவத்து கூட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி, மைண்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. இப்போ அது எப்படி காட்டுங்க? இந்த கண்ணு மாதிரி காட்டலாமா? காட்ட முடியாதனால அதுக்கு சக்ஷுவனே சொல்லிதான் புரிய வைக்கணும் நமக்கு. குவாலிட்டி தத்துவம்னா என்னன்னு புரியணும் இல்லையா? அதனால் இந்த கண்ணிங்க எப்படியோ, இது சிகப்பு கலரு, இது பச்சை கலரு, இது தெரிஞ்சுக்கிறதே டிஃபரன்ஸ் பண்ணி. அப்படி இது பிரம்மம், இது சத்தியம், இது மாயா, இது அனாத்மா అని சொல்லி குருவுடைய சரீரம் ரூபம் அவருடைய மொழி இது பார்க்காது. அவர் சொல்கிற விஷயம் என்ன? அவர் சொல்கிற விஷயமும் அவர்னை பற்றி தான். அவர் சொல்கிற விஷயம் அவனை பற்றி எனக்கு சொல்கிறார். எதுக்கு அவர் விஷயம்? அவர் விஷயம் என்னமோ என்னோட விஷயம் கூட அதே தான். எல்லோரோட விஷயம் அதே. எங்கே? ஸ்வரூபத்தில். அந்த ஸ்வரூபத்துக்கு பேர் தான் சாரம், அதுக்கு பேர் தான் பரமம், அதுக்கு பேர் தான் எசன்ஸு, தத்துவம் எல்லாமே. இது இப்படி அட்டென்டிவாக இப்படி கேட்டு மனசில் அங்கங்கே போகாமல் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். முதல்ல எசிமுலேட் பண்ணிக்கணும். முதல்ல கேட்குற சக்தி இருக்கணும். கேட்டதுக்கப்புறம் அது ரிட்டைன் பண்ணிக்கிற சக்தி இருக்கணும். ரிட்டைன் பண்ணதுக்கப்புறம் அதை எசிமுலேட் பண்ணிக்கூட சக்தி இருக்கணும். கொஞ்சம் சிரமந்தான், ஆனால் சிரமம் இல்லை. எப்போ உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சோ சொல்லுங்க. எத்தனையோ கற்றுக்குறோம் வாழ்க்கையில். எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சரி சார். நான் பரோட்டா பண்ண கற்றுக்கிட்டேன். பரோட்டா பண்ணுறது ரொம்ப சுலபம் கிடையாது. வீட்டில் பண்ணிங்களா யாராவது பரோட்டா? சப்பாத்தி அம்மா பண்ணுறான் அதான் கற்றுக்கிட்டாங்க முதல்ல. அது எப்படி இல்லைன்னு அந்த மாவு பிசைஞ்சு அது நிறைய கேரளா பார்த்துருப்பாங்க. அவன் பண்ணுவான். எவ்வளோ நேரம் பண்ணுவான். ரோட் சைடில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்போது பண்ண முடியறதுன்றாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது 2-3 வாட்டி ஃபெயில் ஆகிருப்பாங்க. 4வது வாட்டி ஒழுங்காக பண்ணியிருப்பாங்க. எப்படி இந்த ட்ரையல் அண்ட் எரர் முதல். ஆனால் கற்றுக்கிறேன். இதே போலும் அவங்களுக்கு இன்னொன்று எதேதோ தெரியும். அதுபோல் இங்கே கூட இது நான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கற்றுக்குறோம். இதில் இன்ட்ரெஸ்ட் வரணும். அதுக்கு பேர் தான் விவேக சக்ஷு. அக்ரதஹான்னா ஷார்ப் மைண்டுன்னு சொல்லலாம். இல்லை இது ப்ரிஃபரன்ஸ். எனக்கு இது கற்றுக்கணும். முதல்ல இது தெரிஞ்சுக்கணும். சத் சங்கத்துக்கு போகணும். தினந்தோறும் இப்படி உட்கார முடிஞ்சால் உட்காரணும். தினந்தோறும் எங்கே சார் யார் சொல்லி தருவாங்க? சொல்ல வாரத்துக்கு 2 நாளாவது உட்காரணும். அதுதான். ஸோ விவேக சக்ஷு அக்ரத. அதர்வைஸ் மந்தபாகியர்களுக்கு இங்கே மந்தபாகியம்னா துரதிருஷ்டவான்கள் அப்படின்னு இல்லை. அது ஒரு அர்த்தம். பாக்கியம்னா அதிருஷ்டம், மந்தபாகியன்னா அவனுக்கு லக் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான வார்த்தை. இங்கே டல் விட்டட். ஏன்னா இப்போ மேலே அக்ரத சூக்ஷ்ம புத்தி விவேகம் அன்னோம். அது இல்லாதவன் யார்? அப்போ டல் விட்டட், மக்கு. அப்போ என்ன சார் பண்ணுறது? அவனுடைய இன்டலெக்ட் அவ்வளோதானே. இங்கே மக்கு திட்டுறது அவன் திட்டலை. கமிட்மெண்ட் இல்லாத அவனுக்கு நம்ம அப்படி எடுத்துக்கணும். போகணும்னு ஆசை இருக்க வேண்டாம். இது ரொம்ப முக்கியம்னு தெரிய வேண்டாம் வாழ்க்கையில். ஏன் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிற சத்சங்கம்னா சாஸ்திரம் சிரவணம் பண்ணுறதுன்னா அவ்வளோ லேசாக எடுத்துக்கிறேன். அப்படி இது
இது அப்புறம் பாராயணம் முக்கியம், ஒரு ஸ்லோகங்கள் படிச்சுக்கிறது முக்கியம், தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு அது முக்கியம். அது யாருக்கு? மந்த பாக்கியர்களுக்கு. நீ இஃப் யூ ஆர் ரியல்லி உன்னுடைய இவ்வளோ நாள் செஞ்ச நீ இந்த பூஜா மதபரமான இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஆத்தியாத்மிகமாக இப்படி கொண்டு இதில் உட்கார வச்சு இனிமேல் இது பண்ணு, இதுதான் உனக்கு கரை எடுத்துவான்னு உனக்கு தோணிச்சன்னா நீ மந்தபாகியன் இல்லை, யூ ஆர் தி அதிருஷ்டவான், யூ ஆர் தி லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. So otherwise, in the dull-witted people, unfortunate people, unlucky people, இது சொல்கிறோம் சார், ரொம்ப தூரம்னு வரதெல்லாம் கஷ்டம் சார். இந்த தெரு எண்டு தான் எங்களது, பட்டீஸ்வரர் அப்பார்ட்மெண்ட்னால வந்துடும். பார்சன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருதுன்னா கொஞ்சம் சிரமம் தானே சார். ஆனால் நான் நினச்சிக்கிறேன், நான் அங்கே வரைக்கும் இப்போ பக்கத்தை இங்கே இருக்கிறவங்களும் வருவாங்களா, வரணும்னு தோணுது. என்ன எவ்வளோ தூரம் போகணும், என்ன செலவு பண்ணணும், டாக்ஸி போகணும், எங்கே ஒன்றும் இல்லை, சும்மா 1 hour உட்காரணும். வரானா மந்த பாக்யா, அன்ஃபார்ச்சுனேட். பார்த்தீங்களா? அப்போ எனக்கு மட்டும் ஏன் கிடைச்சது, நானே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறேன், எனக்கு புரியுறது, நல்லா இருக்கே, ஆனந்தமாக இருக்கே, சந்தோஷமாக இருக்கே, நிம்மதியாக இருக்கேன்னா இதுதான் அதிருஷ்டம், புண்ணியம். அதான் சொல்கிறாரு, மந்த பாக்கியர்கள் நான் பஷ்யந்தி, பார்க்க மாட்டாங்க அவங்க. எப்படி? இதுபோல். எதுபோல்? கண்ணு தெரியாத குருடன் சூரியனுடைய வெளிச்சத்தின்னு பார்ப்பானா? உதாரணம் கொடுக்குறார் சங்கரர். அந்தாக சூரியோதயம் யதா, கண்ணு அவனுக்கு பார்வை இல்லை, சூரியோதயம் ஆயிடுச்சு, பார்ப்பார் எப்படி வெளிச்சமாக எப்படி இருக்கேன், அவனுக்கு என்னதான் தெரியும். அதுபோல் தான் லோகத்தில் இந்த மந்தபாகியர்களுக்கு, அவிவேகர்களுக்கு கிடைக்காது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். கல் ஜலத்தில் இருக்கே, ரொம்ப நாளில் இருக்கே, அது நதின்னு வச்சுக்கோங்க, குளமன்னு வச்சுக்கோங்க. கல்லுக்கு உள்ளக்கு அந்த தண்ணி போகுமா? எத்தனை வருஷம் இருந்தாலும் கல் மேலே பாய்ச்சி பிடிக்கலாம், கல் கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சு போனது மாதிரி இருக்கிறான் தவிர, அப்பு கொண்டு இந்த கல்லுன்னு நல்லா தொடச்சி உடச்சி பாருங்கோ, கல்லுக்குள்ளே இவ்வளோ தண்ணியாவது இருக்குமானே? அது எடுத்துக்காது. இந்த மந்த பாக்கியர்கள்னு அப்படி தான். நாம் பாரத நாட்டில் பிறந்தோம், இங்கே இத்தனை கடவுள்கள், இத்தனை மகாத்மாக்கள், இத்தனை சாது சந்நியாசிகள், இவ்வளவு ஆத்தியாத்மிகம்னா உலகம் மொத்தத்துக்கு மையம் இங்கே இருக்கு. அப்படிப்பட்ட தேவ பூமி கேரளாவில் பிறந்தோம், கல்ச்சரல் பூமி தமிழ்நாட்டில் பிறந்தோம். கடைசியில் என்னன்னா, அங்கேயும் சிகப்பு கலர் அவன் ஆட்சி பண்ணுறான், இங்கே கருப்பு சிகப்பு இன்னொருத்தன் ஆட்சி பண்ணுறான். 2 பேருக்கு ஆத்தியாத்மிகம் கிடையாது, தெய்வமும் கிடையாது. ஆனால் நம்ம கல்ச்சுரல் சென்டர் அங்கேயும் அப்படி தான். எங்கே போயிடுச்சு? த லேண்ட் ஆஃப் காட்ஸ் கேரளான்னா எங்கே தான் போயிடுச்சு? என்ன நடந்துட்டுருக்கு அங்கே? எப்படி இருக்கு? இங்கே எப்படி இருக்கு? என்ன மக்கள் அப்படி கல்லு போல் அவங்கள பாட்டுக்கு அவங்கள என்னமோ அது இதுன்றா. யாருக்கு? நிர்லட்சம் இல்லை. அதுதான் அந்த நிர்லட்சத்துக்கு பேர் தான் மந்த பாக்கியம் நான் சொன்னேன். அதர்வைஸ் என்னோடய அதிருஷ்டம் இப்படி தான், எனக்கு அவ்வளோதான் என்னோட கர்மம் அப்படி சொல்லு. என் கண்ணு பார்க்கல, ஏதோ காதில் கொஞ்சமாவது இப்போது உளுந்திருப்பேல ஒரு நல்ல வார்த்தை, அதில் போகலாம், அது வச்சுக்கலாம், அது வேணுமென்னு ஏன் நினைக்க மாட்டேன். அப்படி போகும்போது போர்டு மேலே எழுதியிருக்க பார்க்கல, சரி குரு கீதான்னு
ஸ்வேதேஸ்வர உபனிஷத் அவர் எல்லாம் அழகாக எழுதுறார். ரொம்ப அழகாக எழுதுவார் நம்ம அன்பழகன். பார்க்கல? ஏன்னா இங்கே எதுவுமே பிரசாதம் கொடுக்கறது இல்லை டெய்லி. அந்த டைமுக்கு மணி அடித்து அந்த டைமுக்கு சுண்டல் பிரசாதம் பொங்கல்னா 100 கணக்கில் வந்து நிற்பானே மந்த பாக்கியர்கள். அடுத்த ஸ்லோகம். குலானாம் குலகோட்டீனாம் தாரகஸ்தத்ர தக்ஷணாத் அத்தஸ்தம் சத்குரும் ஞாத்வா த்ரிகாலம் அபிவாதயேத். இந்த 95லேருந்து 99 வரைக்கும் குருவுக்கு வணங்குறது பற்றி விஸ்தரித்து சொல்லுவார். நினச்சிக்கிறது, வணங்கிறது, ஸ்மரிச்சுக்கிறது, வந்து உட்கார்றது, கேட்குறது அதெல்லாம் வரும். பட் ஒரு நமஸ்காரத்துக்கு அவளை முக்கியத்துவம் கொடுத்துட்டு பேச போகிறாரு. சரியா? இங்கே என்ன ஒரு ஹைலைட் இந்த ஸ்லோகத்தில்னா பாரு, நீ பித்ரு தர்ப்பணம் சிராத்தம் இதெல்லாம் பண்ணால் உங்கள் பித்ருக்களுக்கு எல்லாத்துக்கு நல்ல வடி கிடைக்கும். அவங்க சாப்பாட்டு கஷ்டப்படாமல் அடுத்த இன்னொரு லோகத்துலேயோ இன்னொரு சரீரத்தில் போவாங்க. அதுலேயும் அப்படியெல்லாம் பண்ண முடியலன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும்னா அங்கே புத்தரில் போய் கையில் சிராத்தம் வச்சா அது அப்புறம் சிராத்தம் வைக்கலைன்னாலும் குழந்தைகள் இல்லாதவனுக்கு கூட அங்கே போய் 6வது ஸ்ராத்தம் வச்சானும் அது போய் பலன் கொடுக்கும். இப்படியெல்லாம் புராணங்களுக்குள்ளே சொல்லப்பட்ட விஷயம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா பாரு, குருவுக்கு நீ வந்து 3 வாட்டி இங்கே ஒரு கணக்கு வைக்கிறாரு. த்ரிகாலம் அபிவாதயேத். ஒரு நாளையில் 3 வேளைகள். பொதுவாக கோவில்களுக்குள்ள த்ரிகால பூஜை, சில பெரிய பெரிய கோவிலில் 5 கால பூஜைலாம் கூட இருக்கும். முக்கியமாக த்ரிகால பூஜை. மினிமம் 3 டைம்ஸ் குருவுக்கு வணங்கு, நமஸ்கரி அர்த்தம். இல்லை வீட்டில் கூட சந்தியாவந்தனம் అనేది 3 வாட்டி வச்சுருக்காங்க. இல்லை ஸ்திரீகளோ அப்படி இவங்க எல்லாரும் வீட்டில் எஜமானி கூட 3 வாட்டி பகவானை ஸ்மரிச்சுக்கணும். பகவானுக்கிட்ட காலையில் 1 வாட்டி, மத்தியானம் 1 வாட்டி, சாயங்காலம் 1 வாட்டி. ஏதோ சின்ன விளக்கேற்றுறது, உட்கார்றது, ஸ்லோகம் சொல்கிறது, பண்ணுறது. காலையில் மத்தியானம் நைவேத்தியம் கொடுக்கறது, காலையில் பூக்களை வச்சு ஏதோ அவங்களே கொஞ்சம் ஸ்ரத்தையோட அனுராகத்தோடு பண்ணுறது 3 வாட்டி. ஸோ மினிமம் 3 டைம்ஸ் అనేది 3 சந்தியா காலங்கள் இருக்கிறதுனால அப்பப்போ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் இந்த சரீரம், மனசு, புத்தி இதெல்லாம் கூட சுத்தமாக இருக்கும். பவித்திரமாக இருக்கும். இல்லைன்னா அபவித்திரமாயிடும். சாயங்காலம் சந்தியா சமயத்திலோ, இந்த சந்தியா சமயத்துக்கு என்ன பேர்? பிரதோஷம். எல்லா நாளிலும் சொல்லியிருக்கேன் நான் இது முன்னாடி. ஆனால் அதை சொன்னால் புரியுமோ இவங்களுக்கு? அட்லீஸ்ட் அது ஒரு பர்டிகுலர் டே சொல்லி 15 நாளுக்கு ஒரு வாட்டி பிரதோஷம் அன்னார். ஈவினிங் சாயங்காலம் சந்தியா சமயத்திலோ நெகட்டிவிட்டிஸ், அசுரர்களுக்கு, பூத பிரேத பிசாச்சங்களுக்கு, துஷ்ட சக்திகளுக்கு, வியாதிகளுக்கு பலம் ஏறும். சூரியன் இல்லாதனால இருட்டு. அதனால பிரகர்ஷேன தோஷகாலம் பிரதோஷம். ஒரு நாளும் சந்தியா சாயங்காலம் சமயம் அவ்வளவு. ஆனால் காலையில் வந்து கொஞ்சம் நீ ஏந்திச்சானும் நீ பண்ணலன்னா கூட அந்த உஷக்காலம் வந்து சூரியன் வரனால அது பவித்திரமாகவும் வைப்ரண்ட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நீ அதில் பண்ணால் உனக்கு இன்னும் பிரயோஜனப்படும். அதனால தான்
பெரும்பாலும் நிறைய ஆத்தியாத்மிக சாதனைகள் எல்லாமே ஜபம் சாதனா மெடிடேஷன் பூஜை எல்லாம் காலையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக. அதனால தான் நிர்மால்ய தர்ஷனம் அதுக்காக இல்லை, அதனால அது கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணலாம். ஏன்னா அப்போ மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நீ ஃப்ரீயாக இருக்குது, அப்போ தான் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து ஏந்துட்ட, டைம் நல்லா இருக்கும், கிளைமேட்டு நல்லா இருக்கும். இது எல்லாத்தினால அங்கே நீ அவ்வளோ சிரமப்பட வேண்டாம். ஆனால் சாயங்காலம் நீ ஏமாந்து கடவுள் ஆராதிக்காம அந்த டைமில் போய் சினிமா ஹாலில் உட்காந்தா உனக்கு பேய் பிடிச்சிக்கும். மாலுக்கு போனால் கோல்மால் ஆகிடுவேன். ஷார்ட் ஃபுட்டு ரோடு மேலே அங்கே இங்கே போகிறது சுற்றுறது சாப்பிட்றது எல்லாம் இதுதானே மக்களுக்கு. இப்போ வீட்டில் அழகாக சாயங்கால சமயத்தில் இருந்து அந்த கிருஹிணி கிரகத்தனை பார்த்துக்கிற கிரகலக்ஷ்மி அவங்களாவது அந்த டைமில் ஊருக்கு போய் ட்ராவலிங் பண்ணுறது வேறு விஷயம். ஆனால் அந்த டைமில் இருந்து விளக்கு ஏற்றிக்கிட்டு அங்கே உட்கார் விளக்கு ஏற்றாச்சு சார், உடனே டிவி ஆன் பண்ணாச்சு சார். இன்னும் சார் சீரியல் டைம் கரெக்டாக. இப்போ தான் விஸ்வம் விஷ்ணு ஹெட்டாரோ அது படித்தேன் சார். அதுக்கப்புறம் ஒளியும் டிங் 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 டான்ஸு பார்க்குறான். இது எப்படி நல்லது பண்ண கிட்டது வச்சேன். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். சாயங்கால சமயத்தில் அது டாமினேட் பண்ணும். அதுதான் விஷயம் சொல்ல வருது. நான் இப்படி சொன்ன பயம் இருக்குது சார். அப்படியெல்லாம் எல்லாரும் நான் என்ன பண்ணிடும், பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ண ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஸ்ரீராம ஜெய ஜெய ராம. அதே ஒன்றும் அந்த பிரதோஷ எஃபெக்ட்லேருந்து காப்பாற்றும். மைண்ட் அதர்வைஸ் கலுஷிதமாகும். அதனால தான் மக்கள் குழந்தைகள் இவங்க எல்லாரோட பிஹேவியர் ஏன் இப்படி அப்படி எல்லாம் இருக்கிறது. நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ நல்லா படிச்சுக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்கன்னு. நல்ல குணங்கள், நல்ல ஒரு பண்பாடு, நல்ல ஒரு கல்ச்சரே வரமாட்டேங்குதுன்னா வராது. ஏன்னா அந்த வீட்டில் இதெல்லாம் இல்லை. இப்போது முடிஞ்சால் செய்யுங்கோ, கவலைப்படாமல் இருங்கோ, சரியா? இப்போ என்ன சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க சார். எங்கள் மருமகள் ஒரு மாதிரி, அப்புறம் சில்ட்ரன் அது எங்கே அதில் பிடிக்கவே முடியாதுண்ணா. இப்படி தான் இருக்கும். உனக்கு தெரியாது போ தாத்தா, உனக்கு தெரியாது போ பாட்டி, அந்த ஓடி போயிடுவான். அதனால் கவலைப்பட வேண்டும். நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. பண்ணுறது பார்க்குறான்னா அதாவது அவனுக்கு ஒரு நாளைக்கு எங்கள் பாட்டி அப்போ எல்லாம் கரெக்டாக சாயங்காலம் டைமில் அந்த டைமுக்கு இப்படி உட்காந்து பண்ணுவாங்க. எப்போ பகவான் நாம சொல்கிறாருன்னு. அதனால தான் ஆல் பார்ட்டிஸ் அண்ட் பாட்டாஸ் ஷுட் பிகம் த ரோல் மாடல் டு தி மாடர்ன் இது நியூ ஜெனரேஷன். அப்போ ரோல் மாடலே அப்படி யார் இல்லைன்னா அப்போ எப்படி தான் வர ஜென்ரேஷன் அவங்க எல்லோரும் இந்த சனாதன தர்மத்தில் இதை அனுசரிப்பான், இதுக்கு மதிப்பு கொடுப்பான். பிறந்தான் இங்கே போவான், வெளிநாட்டுக்கு எங்கோ போயிட்டு ஏதோ பண்ணிவிட்டு அப்படி எப்படி இருப்பான் தவிர வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுறது பண்ண மாட்டான். காரணம் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை, தாய் தந்தைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது. அது எப்படி தெரியும்? வா சத்சங்கத்துக்கு வந்தால் இதோ இப்படி டோஸ் கொடுத்தா கொஞ்சம் ஏந்துக்குவேன். இல்லைன்னு உனக்கு டோஸ் எங்கே கிடைக்கும்? நேராக கிடைக்காது. இப்படி கண்ணு பார்த்து சொல்கிறாரு, பயமாக இருக்குது மாஸ்டர். டிவியில் பேசுகிறவர் ஒன்று கண்ணில் யாரும் பார்க்க மாட்டார் சார். டிவியில் கூட இப்படி யாரோ சொல்கிறாங்கன்னா டிவியில் கேட்குறது அப்படி எல்லாம் பண்ணுறது நேராக கேட்குறது போல் எஃபெக்ட் பண்ணாது. இது ஒன்றும் புரிஞ்சுக்குங்க. சரி, அது சொல்லி போய் எங்கே போயிட்டோம்? நம்ம எங்கோ போயிட்டோம், குருஹத்துக்குள்ளே போயிட்டோம். ஏன்னா குருஹம் பற்றி தானே. சரி, முன்னோர்கள் போனவங்க எல்லாரும் குலானாம் குலகோட்டினாம் பாருங்கோ. இந்த குருன்னு நீ ஸ்மரிச்சுட்டு குருவுடைய கிருபை கிடைச்சதுன்னா
நீ வந்து அந்த குரு சொன்ன மார்க்கத்தில் நடந்துட்டு இருந்தா உன்னுடைய பெற்றோர்களுக்கு முன்னோர்களுக்கு ஒருத்தர் ஒரு ஜெனரேஷன் 2 ஜெனரேஷன் இல்லை, குல கோட்டினாம் குலானா அந்த குலத்தில் எத்தனோ ஜெனரேஷன்ஸுக்கு அவங்களுக்கு வந்து நல்லது ஏற்படும். அவங்களுக்கு நீ இதெல்லாம் செஞ்ச நல்லதான்ற இது எல்லாத்துக்குமே அது இன்னும் நல்லதுன்னா அவங்களுக்கு நல்ல மார்க், அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆக்சுவலாக சந்தோஷப்படுவாங்க. அதனால் என்ன தெரியுமா, அதः தாம் சத்குருவினை ஞாபகப்படுத்திக்கிட்டு 3 காலங்கள் குரு கிட்ட நம்ம பக்கத்தில் இல்லை, குரு எங்கே இருக்கார் நம்ம எங்கே இருக்கோம், ஆனால் 3 காலத்தில் நீ நினச்சிக்கிட்டு ஸ்மரணை பண்ணி நமஸ்காரம் பண்ணி எல்லாம் செய்யன்றார். இதுக்கு நான் வந்து பாகவதத்தில் நரசிம்ம சுவாமி பிரகலாதனுக்கு சொன்ன விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணும். எதுனாலுன்னா பிரகலாதன் இப்படி தான் கடைசியில் எங்கள் அப்பா அவனுக்கு தெரியாது, அகங்காரத்தினால இப்படி பண்ண, பகவானை நீ அவன் மன்னிக்கணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணுற பாருங்க. பிரகலாதன் தனக்காக எதுவுமே கேட்கல. அப்போது ஒரு நரசிம்ம சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஏப்பா தம்பி அவ்வளோ கவலைப்படுற, உங்கள் அப்பா மட்டும் என்னடா த்ரிசப்தபி பிதா பூதः பித்ருபிஸ் சஹ தே நக, 7 ஜெனரேஷன்ஸ் முன்னு 7 ஜெனரேஷன்ஸ் அப்புறம் த்ரிசப்தபிஹி 7 தரங்கள் முன்பக்கம் பின்பக்கம் இப்போ இருக்கிற எல்லாமே 21 ஜெனரேஷன்ஸ். அதே இங்கே வந்து கோட்டி சொல்கிறாரு, எக்ஸாஜரேட்டிங் வேர்டு அது. உங்கள் அப்பா அப்புறம் பித்ருபி அவங்க எல்லாம் 21 தரங்கள் எல்லாரும் கரையேற போகிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா யத் சாதோஸ்ய கிருஹே ஜாதஹ பவான் வைகுலபாவனஹ. ஒரு வீட்டில் ஒரு சாது, ஒரு பக்தனு, ஒரு மகாத்மா பிறந்தாச்சுன்னா உன்னை போல் அந்த வீடு என்ன, கிரகம் என்ன, ஊர் என்ன, 21 தரங்கள் எல்லாரும் பாவனமாயிட்டாங்க. இது நீ இவ்வளவு வேறு ஏதாவது பண்ணி ஏதாவது கர்ம பண்ணி இத்தனை நல்லது செய்ய முடியுமா 21 ஜெனரேஷன்ஸுக்கு? நரசிம்ம சுவாமி சொல்கிறார் பிரகலாதனுக்கு. அதனால் கவலைப்படாது தம்பி, கவலைப்படாது. உன்னை போல் ஒரு பக்தனை அதான் சொல்கிறாரு, பாராட்டுறாரு, சாதுன்றார் பிரகலாதன், பக்தனு கூட சொல்ல. எத் சாதோ அஸ்ய, உன்னை மாதிரி சாதுன்னா எல்லா நல்ல குணங்கள் இருக்கிறது தான் சாதுன்னு சொல்ல முடியும். பக்தி இருக்கணும், ஞானம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், பிரேமம் இருக்கணும், அன்பு இருக்கணும், எல்லாம் தெய்வீ குணங்கள் எல்லாம் இருக்கு. அதனால் நீ அப்படி பிறந்தா இல்லைங்க ஜாதக பவான். அதனால் அந்த குலம் பாவனம் அது சொல்லி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஜந்து கூட இதெல்லாம் ஏதாவது புரிஞ்சிக்க முடியுமா, ஏதாவது அதுக்கு பிரயோஜனப்படுமான்னு சொன்னானே, அது குருகீதையில் ஸ்லோகம் இல்லை, பாகவதத்தில். அதுக்கப்புறம் உடனே நரசிம்ம சுவாமி பகவான் சொல்கிறாரு இன்னொரு ஸ்லோகம், பிரசாந்தா சமதர்ஷினஹ சாதவ சமுதாச்சாராக. எங்கே வந்து இந்த பாருங்க குணங்கள், பிரசாந்தாக, சமதர்ஷினஹ, சாதவஹ, உதாச்சாரஹ, சதாச்சாரஹ. அவங்க எங்கே இருந்தானோ, அவங்க எங்கே போனானோ, தே பூயந்தே கீக்கட்டாக. அந்த வார்த்தை அவங்க கீக்கட்டாகன்னா ரொம்ப மோசமான இடம், ரொம்ப கெட்ட குணங்கள் இருக்கிற இடம் இல்லை. கீக்கட்டாகன்னா எங்கே இந்த
புழு பூச்சி சின்ன சின்னதெல்லாம் அர்த்தம். அதெல்லாம் கூட பாவனம் ஆயிடுமா? இது ப்ரூவ் பண்ணி சொல்கிற விஷயம் இல்லை. அப்படின்னா சாது தர்ஷனம் பாபநாசனம். ஆனால் சாதுவன்னு எப்படி இருக்கணும்? வேஷம் போட்ட சாது இல்லை, இந்த குணங்கள் எல்லாம் இருந்தால். அப்படிப்பட்டவன் எங்கே போனாலும் அந்த இடத்துல கிருமி கீட்டங்கள் என்ன, ஜந்துகள் என்ன, எல்லாத்துக்கும் அதோடைய மகாத்மியம் அதெல்லாம் அதிகம் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அது தெரியாது, யாரும் சொல்ல முடியாது. அது ரிசர்ச் செய்கிற விஷயம் இல்லை. சாஸ்திரம் பகவானுடைய வாக்கு. அப்படி சொல்லி 96 ஸ்ரீநாத சரணாத்வந்த்வம் யஸ்யாம் திஷி விராஜதே தஸ்யாம் திஷி நமஸ்குர்யாத் பக்த்யா பிரதிதினம் பிரியே. மறுபடியும் ஹே பிரியே பார்வதி, பார், குரு சப்போஸ் தூரமாக இருக்கார், ஆனால் இன்னும் சரீரத்தோட உயிரோடு இருக்கார். இல்லை சரீரம் விட்டுட்டு போயாச்சு, சில போவாங்க இல்லையா. அவர் போய் இன்னொரு இடத்துல எங்கே இருக்க மாட்டார். ஞானம் அடைஞ்ச குருவுக்கு இன்னொரு சரீரம் கிடையாது. ஆனால் அவர் பரபிரமலோ லீனமாயிட்டார். சரி, அப்படி பரபிரமலோ லீனமான அந்த குருவினை அங்கே இருக்காருன்னு ஒரு பாவத்தோட, இல்லை இங்கே குரு, என்னுடைய குரு அந்த ஊரில் அந்த இடத்துல அங்கே இருக்கார், அந்த திசை நோக்கி அன்றாரு. அந்த திசை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இப்போது? அப்படி அது கஷ்டப்பட வேண்டாம். அர்த்தம் என்னன்னா பாவனை. அதனால் என்ன குரு அசல் திசை நோக்கி அங்கெங்கே இதுக்கு குரு எனக்கு முன்னாடி இருக்கார், என் ஹிருதயத்தில் இருக்கார், முன்னாடி கூட இல்லை, என் ஹிருதயத்தில் இருக்கார். ஆனால் இங்கே ஒரு சிம்பிளாக அந்த ஸ்ரீநாத சரணத்வந்தம், குருவுக்கு இங்கே ஸ்ரீநாதன்னு கூப்பிடுறாரு. மன்னாத ஸ்ரீ ஜெகநாத மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு மதாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹன்னு சொல்ல. ஸ்ரீநாத சரணத்வந்தம், அவருடைய 2 பாதங்கள் எந்த திசையில் அவர் இருக்காரோ, எஸ்யாம் திசை விராஜித், அவர் எந்த பக்கம் எங்கே இருக்காரோ உனக்கு தெரியும் கண்டிப்பாக. அந்த ஊரோ அந்த இடமோன்னு சும்மா நினச்சிக்கோ, மனசில் நினச்சிக்கோ. அந்த திசை நோக்கி தஸ்யாம் திசை நமஸ்குரியாத், அந்த பக்கம் பண்ணும். பக்தியில் புராணத்தில் சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். இப்போ ஸ்ரீரங்கம் பற்றி நான் பாகவதம் சொல்லும்போது நிறைய பேசுவேன், ஸ்ரீரங்கம் பற்றி அந்த விஷயங்கள் எல்லாம். அது போகும்போது கோயிலுக்கு இவனுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, இவனுக்கு அவ்வளோ பக்தி இல்லை. ஆனால் அந்த பெரிய கோபுரம் தெரியுது பாருங்க, அது இவனுக்கு கண்ணில் பட்டால் கூட போதுமா, இவனுக்கு கொஞ்சம் இவனில் மாற்றம் வருமா. அது சும்மா சொல்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அது சும்மாவா? பெரிய கோயில், பெரிய சுவாமி, அப்படி எத்தனை வருஷமாக அங்கே பள்ளி கொண்டிருக்கிறாரு, எவ்வளோ அனுகிரகம் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் அந்த பக்கத்தில் அப்படி போகும்போது அவருடைய பார்வை தானே அது அங்கே இவனுக்கு இவனோட மேலே உள்ளாதா. அதே போல் ஸ்ரீரங்கம் எந்த பக்கம் இருக்கோன்னு அந்த பக்கம் திரும்பி நமஸ்காரம் பண்ணால் கூட போதும். நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சில இடத்துக்கு போய் தரிசனம் பண்ணிக்கிட்டால் புண்ணியம், மோட்சம்னு புண்ணியமனு. சிலது மனசில் நினச்சாவே, நம்ம திருவண்ணாமலை பற்றி அப்படி சொல்லுவாங்க, திருவண்ணாமலை போக கூட வேண்டியதில்லை, நினச்சாவே போதும். அருணாச்சல நினச்சிட்டு அந்த மலை ஞாபகம் வந்தாவே போதும்,
நான் எத்தனோ வாட்டி நினச்சேன் சார், மாற்றம் வரல. ஏதோ போயிட்டே வந்தேன், கிரிவலம் கூட பண்ணிட்டு வந்தேன். ஆனால் மனசுக்கு நிம்மதி கொஞ்சம் சாத்விகமான போல் அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் ஆசைகள் வருது, கோபம் வருது, அப்படியெல்லாம் இருக்குன்னா என்ன தெரியுமா? அது அப்படி சொன்னாங்க, உனக்கு அது மேலே அந்த அளவுக்கு பக்தி இல்லை, அக்கறை இல்லை. முதல் உனக்கு அது மேலே பக்தி வளர்ந்து அதோடைய தத்துவம் உனக்கு தெரியணும்னா நீ குரு கிட்ட போய் சத்சங்கத்தில் உட்கார்ந்துருந்தால் உனக்கு மாற்றம் வந்திருக்கும். நீ அது பண்ண மாட்டே. நீ பாட்டிக்கு நீ காசு இருக்கன்னு நான் போய் சுற்றிட்டு வரேன் அடிக்கடிக்குன்னு போய் சுற்றிட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்குன்னா எதுவுமே பலம் இல்லைன்னு இல்லை. கண்டிப்பாக எத்தனோ ஜென்மனுக்கு அப்புறம் வரும். அவன் யாரும் சும்மா வந்து சுற்றிட்டு போகிறானே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து, இப்போ அவனுக்கு பலன் கிடைக்குமான்னா கிடைக்கும். பட் உனக்கு நிறைய வேணும், இப்போவே வேணுமுன்னா அதுக்கு தகுந்த போல் நீ இருக்கணும். பெரிய சொம்பு எடுத்துகிட்டு போனால், பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு போனால் ஜலம் நதியில் நிறைய கொண்டு வந்துக்கலாம். ஆனால் இவ்வளோ சின்ன உத்தரணை கொண்டு போயிட்டான்னு அவ்வளோதான் கொண்டு வர முடியும். அவ்வளோதான். உன்னுடைய ஹிருதயம் எவ்வளோ விஷாலமாக எப்படி இருக்கேன்னு. அதனால தான் பாத்திரம்னா அதுக்கு ஒரு எது கீழே விழாமல் பிடிச்சிக்கிறதோ பத்தனாத்து திராயத்தை பாத்திரம் என் பேர் வந்துச்சு இல்லை. இப்போ இந்த கிளிப்பு இப்படியே வச்சுட்டா விழுந்துடும். ஆனால் நான் பிடிச்சிக்கிச்சு. கீழே விழாமல் எது பிடிச்சிக்கிறதோ அதுக்கு பேர் பாத்திரம். அதனால தான் அது பவித்திரம். மனுஷன் ஜீவனுக்கு கீழே விழுந்து போகாமல், அதோகத்துக்கு போகாமல் அவனை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு பேர். அப்போது உனக்கு ஈஸ்வருடைய கிருப்பை, குரு கிருப்பை இதெல்லாம் பிடிச்சிக்கணும். நீ உனக்கிட்ட பாத்திரம் இருக்கணும், தகுதி இருக்கணும். ஜெனரலாக பாத்திரத்துக்கு அர்த்தம் வந்து தகுதி இருக்கா, எலிஜிபிலிட்டி. யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட். அப்படி சொல்லும்போது இந்த பக்தியோட பிரதிதினம் சொல்கிறார் பாருங்க. இங்கே நமஸ்காரம் பற்றிதா, முன்னாடியும் நமஸ்காரம் பற்றிதா. சாஷ்டாங்க பிரணிபாதேன ஸ்துவன் நித்யம் குரும் பஜேத் பஜனாத் ஸ்தைரியமாப்னோதி ஸ்வஸ்வரூபமயோ பவேத். இப்படி கடைசியில் வந்துட்டார். சாஷ்டாங்க பிரணாமம். யார் வந்து ஆண்களுக்கு பொதுவாக சொல்லுவாங்கள்ல அஷ்ட அங்கங்களும் சாஷ்ட அங்கங்கள். அது அடுத்த ஸ்லோகத்தில் சாஷ்டாங்க நமஸ்காரம் என்னன்னு விவரிக்க போகிறார். அப்படி அது பிரணிபாத்தேன்னா உளுந்து நமஸ்காரம். அப்படி யார் அப்படி பண்ணி அப்புறம் ஸ்துவந்தி பிரதிதினம் அந்த குருன்னு அப்படி அவர் அவைலபிளாக இருந்த பண்ணி ஸ்துதி பண்ணி யார் குருன்னு பஜிக்கிறானோ, அப்படின்னா குருவனுடைய பெருமை மனசுரத்தை நினச்சிக்கிறானோ, அந்த பஜனாத்துன்னு இந்த நமஸ்காரம் ஸ்துதி பஜனை இதனால் என்ன ஆகும் தெரியுமா? அவனுடைய ஹிருதயத்தில் யார் பண்ணுறானோ அவனுடைய ஸ்தைரியம் வருவான்றார். இப்போ தானே சொன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த நிம்மதி, தைரியம். கடவுள்னு பற்றி சொல்லும் போது சொன்னானே குரு, ஃபீல் ஸோ ரிலாக்ஸ்டு. ஒரு தைரியம் வருது, ஸ்தைரியம் வருது. ஸ்தைரியம் ஆப்னோதி, ஸ்திரத்துவம் இஸ் கால்டு ஸ்தைரியம். ஸ்திரத்துவம் மனசை அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணாது, டிஸ்டர்ப் ஆகாது, டென்ஷன் ஆகாது, அப்படியெல்லாம் இருக்கும், நிம்மதியாக இருக்கும். கிரமமாக என்னாகும்? ஸ்வஸ்வரூபமயோ பவேத். அவனுக்கு அப்படி பண்ணி 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 குரு உபதேசம் கேட்டி 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 தன்னை ஸ்வரூபத்தினி ஆத்ம அனுபூத்தினி அடைய வேண்டியது அடையுவான் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகம். இப்போ சாஷ்டாங்க நமஸ்காரம் என்னன்னது இங்கே விவரிக்கிறார். தோர்பியாம் பத்பியாம் ச
दोर्भ्यां पद्भ्यां च जानुः जानुः चानुभ्यां वरिकं पडकणं दोभ्यां पद्भ्यां च जानुभ्यां उरसा शिरसा दृशा मनसा वचसा चेति प्रणामोष्टांग उच्यते சாஷ்டாங்க பிரணாமம் என்ன అనేది சிவரே ரொம்ப அழகாக விவரிக்கிறாரு. இதில் 2 యాంగిల్స్లో ఇది பார்க்கணும். இது நம்ம அடுத்த சத்சங்கத்தில் விவரணத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.